بسم الله الرحمن الرحيم فانظروا لينظر كيف تعملون. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பெருக்கிறவையினால் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு நாளில் இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொன்ன அந்த அவனது இல்லத்தில் கூடி அவனை வணங்கி வழிபட்டு அவரது மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில பல விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதோடு பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கோடு நாம் எல்லாம் இங்கு கொடுத்திருக்கின்றோம். அன்பிற்குரித்தானவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது யாருக்கும் நிரந்தரமானதல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் தஆலா இதற்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அதற்கான விடை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டார். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. ஹயாத்தையும் மௌத்தையும், வாழ்வையும் மரணத்தையும் எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறான் ரப்புல் ஆலமீன் என்பதை அவனே சொல்லி காட்டுகிறான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் மிக அழகான சிறந்த செயல்களை செய்கிறார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான். அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் தான், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை என்றும் கூட ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. இதற்கு மதிப்பும் இல்லை, இதற்கு மிகப்பெரிய மதிப்பும் இருக்குன்னு சொல்லலாம். மனிதனுடைய நிலையை நாம் கவனித்து பார்க்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அப்படியே நகர்த்தி கொண்டே செல்கிறார். ஒரு நிலை இருப்பது கிடையாது. பல்வேறு கட்டங்களை கடந்து செல்லக்கூடிய நிலையில் தான் மனிதன் இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறார், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனுன் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷையம் மஸ்கூரா. மனிதனுக்கு ஒரு காலகட்டம் வரவில்லையா, அவன் முகவரி இல்லாமலே இருந்தான். இப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட முகவரி சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியும், எங்கேன்னு தெரியாது இல்லை. ஆனால் இருந்திருக்கிறோம், நமக்கு அட்ரஸ் இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்கிறோம், நமக்கு அட்ரஸ் இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஒண்ணுமே இல்லாம முகவரி இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு. அதனை எடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 மாதங்கள் வரை தாயுடைய வயிற்றில் கொண்டு வந்து நிறுத்துகிறான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீத லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் உங்களை உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றிலிருந்து ஒன்றும் அறியாதவர்களைத்தான் வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் அறிந்து கொள்ளக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஆற்றல்களை அவனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, செவி புலனையும் பார்வையையும் சிந்தனா சக்தியும் வழங்கி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய காலகட்டம் நிரந்தரமானதல்ல, 10 மாசம்தான், அதுக்கு மேல இருக்க முடியாது. அதனை எடுத்து 3வது கட்டம் என்பது உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது கூட நிரந்தரமானதல்ல, இதற்கு ஒரு லிமிட் உண்டு. அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஆரம்பத்திலே சொல்லி காட்டுகிறான். மறுமை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்குமையானால் நீங்கள் இந்த வசனங்களை படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பத்திலே சொல்லி காட்டுகிறான். அவன் யார், உங்களை எப்படி படைத்தான், உங்களை படைத்த பிறகு எப்படி எல்லாம் உங்களை வாழ வைக்கிறான். சிலருக்கு நீண்ட நாள் ஆயுளை கொடுக்கிறான், சிலருக்கு வாலிப பருவத்தில் உங்களுடைய உயிரை கைப்பற்றுகிறான், சிலருக்கு ரொம்ப வயோதிகத்தை தந்து ஒன்றுமே அறியாதவர்களாக கிட்டத்தட்ட குழந்தையுடைய பருவத்துக்கு இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி தருகிறான் எல்லாம் நான் சொல்லி காட்டுகிறான். இதுவும் நிரந்தரமான உலகம் வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. அடுத்த கட்டம் நகர்கிறான். அடுத்த கட்டம் என்ன, கபருடைய வாழ்க்கை. அங்க இருக்கணுமா இல்லையா? முதல்ல அட்ரஸே இல்லை, அப்புறம் தாய் வயிற்றில் ஒரு காலகட்டம், அப்புறம் உலகத்தில் 3வது காலகட்டம், 4வது காலகட்டம் கபருடைய வாழ்க்கை. 5வதாகத்தான் மறுமை, லாஸ்ட் டெஸ்டினேஷன். கடைசி அங்கே நகர முடியாது.
இதுவரைக்கும் நகர்ந்து கொண்டுதான் போயிட்டு இருக்கிறோம். ஆரம்ப இத்தனை கட்டங்களையும் எந்த கட்டத்தில் மனிதன் நின்று நிலைக்கவில்லை. ஆனால் லாஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு பாத்தீங்களா, அதுதான் முக்கியத்துவம். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் மறுமை பற்றி எச்சரிக்கின்றார். அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் அடிக்கடி ஓதக்கூடிய ஜும்மாவுடைய உரை தொழுகை என்ன ஓதுறோம்? பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து ஹைரும் வ அப்கா. நீங்கள் உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை தருகிறீர்கள், ஆனால் எது சிறந்தது? வல் ஆகிரத்து, மறுமை என்பது ஹைரும் வ அப்கா, அது சிறந்ததாகவும் இருக்கு, அபுகா பாக்கியாக இருக்கக்கூடியது, அதற்காக நிரந்தரமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ மறுமைக்கு முன்னால் உள்ள எல்லா கட்டங்களும் என்பது அது நிரந்தரமானது அல்ல. அப்படின்னா ஷிஃப்டா போயிட்டே இருக்கணும். குழந்தை பிறக்குது, குழந்தை இருக்க மாட்டான், சிறுவனாக மாறுவான், இருக்க மாட்டான், வாலிபராக மாறுவான், இருக்க மாட்டான், வயதுக்கு போவான், இருக்க மாட்டான், போய் சேர்ந்துருவான். சரி, கபர்ல நிரந்தரமா இருப்பான் இல்ல, அங்கேயும் எழுந்து என்ன மறுமையை நோக்கி போகணும். அங்கேயும் பல கட்டங்கள், விசாரணை, தெரியுதா, சிராத்துடைய பாலத்தை கடப்பது என்பது பல்வேறு விஷயங்கள் மறுபடிய வாழ்க்கையில் பல கட்டங்கள் அல்லாஹ் அதில் வச்சிருக்கிறான். இந்த கட்டங்களை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது அட்ரஸ் இல்லாத ஒரு காலகட்டம், தாய் வயிற்று காலகட்டம், கபருடைய காலகட்டம், மறுமையுடைய காலகட்டம், உலகத்தில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய காலகட்டம் தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, மறந்துவிடக் கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான, நம்முடைய சொர்க்கத்தின் நரகத்தின் தீர்மானிக்கக்கூடிய இடம் இதுதான், உலகம் தான். தாய் வயிற்றும் இல்லை, அட்ரஸ் இல்லாத காலகட்டமும் இல்லை, கபருடைய வாழ்க்கையும் இல்லை, மறுமையும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக தோல்வியாக மாற்றக்கூடிய ஒரு களம் இருக்குமையானால் இந்த உலக வாழ்க்கையை தான் அங்குத்தான் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? நமக்கு பிறக்கும் போது எதுவுமே நமக்கு வழங்கல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஒன்று மேல பிறக்க வைக்கிறான். பிறந்த பிறகு மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய அறிவு, ஆற்றல், அதிகாரம் எல்லாத்தையும் கொடுக்கிறான். ஏராளமான நியமத்துகளை அள்ளி குவிக்கிறான். வயின் தஅது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியமத்துகளை, அருட்கொடை நீங்கள் எண்ண முற்பட்டால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த நியமத்துகளை பெற்றுக்கொண்ட மனிதன் எதுக்கு அல்லாஹ் அந்த நியமத்துகளை கொடுத்தால்? சோதிப்பதற்காக. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நியமத்தும், உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரிதான், பொருளாதாரமாக சரிதான், அறிவாக இருந்தாலும் சரிதான், ஆட்சி அதிகாரம் எதுவாக இருந்தாலும் சரிதான், அந்த நியமத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து சோதிக்கிறான். அந்த நியமத்தை முறையாக பயன்படுத்துகிறானா இல்லையா என்பது. அந்த நியமத்தை, ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தை அந்த மனிதன் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் உரிய முறையில் பயன்படுத்துகிறானா இல்லை என்பதுதான் சோதனை, வேற ஒண்ணுமே கிடையாது. முதல்ல என்ன செய்யணும்? அல்லாஹ் நமக்கு நியமத்தை கொடுத்தா அவனுக்கு நன்றி செலுத்துறோம். ஃபர்ஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ். உணவு கொடுத்தான ரப்பல் ஆலமீன், சாப்பிடுறோமா இல்லையா, துஆ செய்யறோமா இல்லையா, நன்றி செலுத்தணும். நன்றி என்பது தேங்க்ஸ், ஷுக்ரன் அப்படி சொல்றது அல்ல. நன்றி என்பது அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வகையில் அமையணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிச்சானா இல்லையா? மன்னித்த பிறகு அதுக்கு எப்படி நன்றி செலுத்துறாங்க தெரியுமா? கால் வீங்கி போகக்கூடிய அளவிற்கு நின்று அல்லாஹ் வணங்குறாங்க. சிலர் கேட்கவும் செய்யறாங்க, அல்லாஹ்தான் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டாரே, இதற்கு பிறகு நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு தொட வேண்டும் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஃபலா அகுன அப்தன் ஷகூரா, இப்படி என்னுடைய பாவங்களை முன்பின் பாவம் மன்னிச்சுட்டானே, இதற்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆகக்கூடாதா? என்னுடைய நன்றி செலுத்தலை வணக்கத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு நியமத்தை கொடுக்கிற, செல்வம்ங்கிற நியமத்தை கொடுத்தா தேங்க்ஸ் சொல்றது கிடையாது. அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த முறை நாம் பயன்படுத்த வேண்டும். செல்வம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. எனவே தான் பொருளாதாரத்தை பாழடிக்கவும் கூடாது, பொருளாதாரத்தை தவறான வழியில் ஈட்டவும் கூடாது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது பொருளாதாரத்தை வைத்துத்தான். பொருளாதாரம் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை இயங்காதுங்க. ஒரு பல்லு வளர்க்கிற நமக்கு என்ன பேச தேவை? பொருளாதாரம் தேவைப்படக்கூடிய ஒரு படைப்பு என்று சொன்னால் மனிதன் மட்டும் தான். உலகத்தில் எந்த படைப்புக்கும் பொருளாதாரம் தேவை கிடையாது, எந்த உயிரினுக்கும் பொருளாதாரம் தேவையில்லை.
பொருளாதார தேவையுடைய மனிதன் மட்டும்தான். எனவே பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஆசையை, ஆர்வத்தை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல வச்சிருக்கிறான். சாப்பாடு எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னு சொல்லிடுவான். பொருளை கொடுத்து பாருங்க, எவ்வளவு கொடுத்தாலும் போதும். 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருந்தாலும் இன்னும் பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குதா இல்லையா? இது மனிதனுடைய இயல்பு. ஏன் மனிதனுடைய வாழ்க்கை பொருளாதாரம் இருக்கிற காலத்தினால் பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் என்ற ஒரு இயற்கையான ஒரு உந்துதல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், லவ் கான லி இப்னி ஆதம வாதியானி மின الذهب லப்தகா ثالثا லா யம்லா ஃபாஹு இல்லா துராப். ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் நிறைய தங்கம் இருந்தாலும், சோஃபா நிறைய தங்கம் இல்ல, 2 ஓடைகள் நிறைய தங்கம் இருந்தாலும் 3வது ஓடை இருக்கின்றதா என்று தேடி அலைவான். அந்த ஆசையை முடிப்பது என்ன தெரியுமா? லா யம்லா ஃபாஹு இல்லா துராப். அவன் வாயில மண் அள்ளி போட்ட பிறகுதான் அந்த ஆசையே அடங்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. அது இயல்பு. இந்த மனிதனுடைய இயல்பு அப்படித்தானே. பொருளாதாரத்தை நேசிக்கிறான், பொருளாதாரத்தை தேடுறான். இப்படி தேடக்கூடிய நேரத்தில் மனிதன் பொருளாதாரத்தை தேடக்கூடிய மிருகமாக மாறிவிடக் கூடாது. கட்டுப்பாடு இஸ்லாம் விதிக்குது. நீ சம்பாதிக்கிறது ஹலாலான வழியில இருக்கணும், செலவு செய்யறது ஹலாலான வழியில இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தெளிவாக சொல்லும்போது, லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யுஸல்லா அர்பா. ஒரு மனிதன் மறுமை நாளில் ஒரு அடி கூட அசைக்க முடியாது 4 விஷயங்களுக்கு முறையாக பதில் தராத வரைக்கும். முதல்ல என்ன? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் அது எப்படி செலவு செய்தார். இதெல்லாம் ஒரு நியமத்தா இல்லையா? நம்மை விட சிறிய வயதில் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் போய் சேர்ந்துட்டாங்க, குழந்தை பருவத்தில் எத்தனை பேர் சேர்ந்துட்டாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயுள் நமக்கு கொடுத்திருக்கிறானா இல்லையா? இதற்கு எத்தனை லட்சங்கள் கோடிகள் நம்ம செலவு செய்தோம்? ஒன்றும் செலவு செய்யலையே. அல்லாஹ் நம்ம இவ்வளவு பெரிய ஒரு தந்திருக்கிற ஒரு நாளை ஒரு மனிதன் காப்பாற்றுவதற்காக பல லட்சங்கள் செலவு பண்ணுவீங்க. மருத்துவமனையில போய் மன நிம்மதி இருக்காது, பொருளாதார கஷ்டம். இது எல்லாம் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாழ்க்கையை கொடுத்தா பாத்தீங்களா, அது ஒரு நிஅமத். இந்த நிஅமத் பத்தி மறுபடியும் அல்லாஹ் கேட்பான். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. நான் கொடுத்த அந்த ஆயுளை எனக்காக என் வழியில் எப்படி அதை பயன்படுத்தினார், கொடுத்த நியமத்தை எப்படி பயன்படுத்த சொல்லியிருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தினார் கேட்பான். இரண்டாவதாக அன் ஷபாபிஹி ஃபீமா அஃப்னா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாலிப பருவம், அதன் மூலமாக எதை சாதித்தான், என்ன சாதிச்ச. நம்ம நினைச்சிருக்கோம் யூத் ஃபெடரேஷன் வச்சிருக்காங்களா இல்லையா? அது ரொம்ப சாதிக்கணும். நீங்க இளமை பருவம் என்பது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. குழந்தை பிரச்சனை போயிடுவாங்க, அப்படித்தானே? இளமை பருவத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு பருவம். எனவே தான் எல்லா இயக்கங்களும் இளைஞர்கள் வச்சிருப்பாங்க, வைக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா இளைஞர்கள் சாதிக்க முடியும், துடிப்போடு செயல்பட முடியும். எனவே அந்த இளமை பருவத்தை முறையாக பயன்படுத்தினீங்களான்னு எல்லாம் கேட்பான். அந்த இளமை பருவத்தை யார் முறையாக பயன்படுத்துகிறார்கள் அதற்கான நற்குறிம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமா சொல்லி காட்டுறான். சூரத்துல் கஹ்ஃபை படிச்சு பாருங்க. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் சில இளைஞர்கள், அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்தினால் அவர்களை ஒரு குகையில் வைத்து பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளில் எந்த நிழலுமே இல்லாத அந்த நேரத்தில் 7 வகை நபர்களுக்கு தன்னுடைய அர்ஷுடைய நிழலுக்கு நிழலை தருவான். அதுல ஒண்ணு தெரியுமா? ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். வாலிப பருவத்தில், இளமை பருவத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த இளைஞன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஏன்னா இளமை பருவங்கிறது கரணம் தப்பனா மரணம் என்பாங்க. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம வச்சுங்களேன், வாழ்க்கை நாசமா போயிடும். எனவே அந்த பக்குவம், அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? கரெக்டா நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கு பிரியமான வழியில், அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய அமைத்துக் கொண்டோமையானால் ஒரு மிகப்பெரிய நியமத். மூன்றாவதாக நபிகள் நாம் சொல்லுகிறார்கள், அன் மாலிஹி மின் ஐன இக்தஸப வ ஃபீமா அன்ஃபக. பொருளாதாரத்தை எப்படி ஈட்டினான், பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்தான். பொருளாதாரத்திட்டும் ஹலாலான வழியில கேட்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். செலவு செய்யும்போது ஹலாலான வழி செலவு செய்ய கேட்பான். சிலர் என்ன செய்வாங்க? ஹலாலான சம்பாதிச்சு ஹராமான வழி செலவு பண்ணுவாங்க. சிலர்
ஹராமான வழி சம்பாதிச்சு ஹலாலான வழி தர்மத்தை செய்யணும்னு சொன்னாங்க. இன்னல்லாஹ தய்யிப் லா யக்பலு இல்லா தய்யிப். அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானை தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. எனவே பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய கவனமா இருக்கணும். பொருள் 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 என்று ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முயற்சி என்பது நம்ம கையில இருக்கு. நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயித்து விட்டானோ அவ்வளவு தான் கிடைக்கும். தெரியுதா? நம்ம கடை திறந்து உட்கார்ந்து இருக்கோம், ஒரு டார்கெட் போட முடியாது. ஒரு நாள் நல்ல பிசினஸ் ஓடும், ஒரு நாளைக்கு டவுன் ஆயிடும். அதுதான் இல்லையா? அது பொருளாதாரம் என்று அல்லாஹ் நிர்ணயிச்சிட்டான். அல்லாஹ் சூரத் ஸுஹ்ருல சொல்லி காட்டான், அஹும் யக்ஸிமுன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்துஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ நர்ஃபு தரஜாத் பாதுஹும் ஃபௌக பாத் லியஜஅல பாதுஹும் பாதுஹும் சுக்ரியா. அல்லாஹ்வுடைய அருளை இவர்கள் பங்கிடுகிறார்களா? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்துஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை நாமே பகிர்ந்து கொடுத்திருக்கின்றோம். ஒரே குடும்பத்தில் 5 பிள்ளைகள் இருப்பாங்க. ஒருத்தன் டாப்ல இருப்பான், ஒருத்தவன் ரொம்ப கஷ்டப்படுவான். இருக்காங்களா இல்லையா? ஒரு தாய் பிள்ளைகள் தானே. ஏன் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு? அல்லாஹுடைய கதிரை தான் அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான். எவ்வளவு கிடைக்கிறன்னு அல்லாஹ் ஆல்ரெடி நிர்ணயிச்சுட்டான். அது கிடைக்காம இந்த உலகத்திட்ட மௌத்தா போக மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த நம்பிக்கை வேணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வாழ்வாதாரத்தை தர வேண்டும் என்று நிர்மாணித்து விட்டானோ அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அல்லாஹும்ம லா மானி லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத. யா அல்லாஹ், நீ கொடுக்கக்கூடியதை எவராலும் தடுக்க முடியாது, நீ தடுத்தது எவராலும் கொடுக்க முடியாது. நாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய அறிவு ஐடி ஃபீல்டு வேலை செய்யுது, இதனால தான் நம்ம என்ன செய்யறோம், இவ்வளவு சம்பாதிக்கிறது கிடையாதுங்க. கை நாட்டு உள்ளவெல்லாம் அதிபரா இருக்கிறான், அப்படிதானே? கை நாட்டு தான் அவன் ஒண்ணுமே கிடையாது கிட்ட. அவன் பெரிய அதிபர், அவனுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இருக்கா இல்லையா? இன்னைக்கு நாட்டு நிலைமை அப்படித்தானே. படிக்காதவங்களுக்கு பின்னால எத்தனை ஐஏஎஸ் வேலை பார்க்கறாங்க, படிக்கிறாங்களே. இதெல்லாம் பொருளாதாரம் என்பது அல்லாஹ் பகிர்ந்து கொடுத்துட்டு அவ்வளவுதான். முயற்சி தான் நம்ம செய்யணும். மனிதன் எதற்கான முயற்சியை மேற்கொள்கிறானோ அது அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான்னு தான். எனவே அதை பற்றி ரொம்ப நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உழைக்கணும், முயற்சி பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ரிஸ்க் வச்சிருக்கா, பொருளாதாரம் வச்சிருக்கா, நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு இந்த உலக வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும். கவலைப்பட அவசியம் இல்லை. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொருளாதாரம் கொடுக்க வேண்டியதானே. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தினாக்கா அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதாரம் தான் இது. பொருளாதாரம் எல்லாமே சமமாக இருந்தால் இந்த உலகம் இயங்காது. நல்லா புரிஞ்சுடுங்க. அது எல்லாத்தையும் குர்ஆன் சொல்லி காட்டுறான். லியஜஅல பாதுஹும் பாதன் சுக்ரியா. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு நாம் ஏற்படுத்த தெரியுமா? சிலரிடம் வேலை வாங்குவதற்காக. எல்லாமே கோடீஸ்வரனா இருந்தா என் வீட்டை யாரு கட்டுவா? உன் வீட்டை நான் ஏன் கட்டணும்னு கேட்பானா? கேட்க மாட்டேனா? துப்புரவு தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்களா இல்லையா? நீ கோடீஸ்வரனா இருந்தீங்கன்னா அவனும் கோடீஸ்வரனா இருந்தாக்க யார் குப்பை அழுவா? யார் மெனக்கிட சொல்லுங்க பாருங்க. இந்த உலக வாழ்க்கை இயங்க வேண்டுமானால் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருந்தே தீரும் என்பது குர்ஆனுடைய கான்செப்ட். ஆனா அதே சமயத்தில் குர்ஆன் சொல்ல தெரியுமா, அப்போ பொருளாதாரத்தில் கீழ்நிலை இருக்கக்கூடிய அப்படி விட்டுடக்கூடாது. ஜகாத் என்ற சிஸ்டத்தை கொண்டு வர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சதகா என்ற சிஸ்டத்தை கொண்டு வர்றான். ஏழைகளை மக்களுடைய துயர் துடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிஸ்டத்தை இஸ்லாம் சொல்லுது. நான் கோடீஸ்வரன் இருக்கிறான், லட்சாதிபதியா இருக்கிறான், என் பொருள் சொல்ல முடியாது. ஏய், அந்த பொருளாதாரம் எனக்குரிய பொருளாதாரம் அல்லாஹ் சொல்லி காட்டான். வஆத்துஹும் மின் மாலில்லாஹி அல்லதி ஆதாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சொத்திலிருந்து நீங்க அவர்களுக்கு கொடுன்னு சொல்லி காட்டான். நம்ம சொத்து கிடையாது. எனவே தான் நன்றா சிந்திச்சு பாரு சகோதரர்களே. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பொருளாதாரம் கொடுக்கிறானே சோதிப்பதற்காகத்தான். எப்படி பொருளாதாரம் பயன்படுத்த பார்க்கிறான். மூச்சு நின்றுச்சா அப்ப அந்த பொருளாதாரத்துக்குரியவன் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதுதான் வாரிசு சட்டம் நிற்கும். இது எப்போ என் பொருள் வந்துருச்சு, உம்மாவுக்கு இவ்வளோ, வாப்பாக்கு இவ்வளோ, பையனுக்கு இவ்வளோ பிரிச்சா இல்லையா? அதிகாரத்தில் தான் பிரிக்க முடியும். அது அல்லாஹுடைய பொருள் இருக்க போய் தான் அல்லாஹ் பிரிச்சு காட்டுறான். மனைவிக்கு இவ்வளவு கொடு, பெற்றோர்களுக்கு இவ்வளவு கொடு, சகோதரிக்கு இவ்வளவு கொடு சொல்லுதா இல்லையா இஸ்லாம்?
நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பொருள் நம்ம கொடுத்துருக்கான், சோதிக்கிறான். நான் கொடுத்து சரி, நாம ஜஸ்ட் ஒரு கேஷியர் தாங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சுருக்கமா சொன்னா நம்ம ஒரு கேஷியர் தான். பேங்க்ல கேஷியர் இருக்கானா இல்லையா? எல்லாம் வேற ஆள் பணம் இருக்கும். கேஷியருடைய வேலை என்ன? யார் செக் கொடுக்குறாங்களுக்கு பணத்தை கொடுக்கணும். ஐயோ 10 லட்சம் எடுக்கிறானே எது கேட்போமா? மன கஷ்டப்படுமா? இல்ல இல்ல, அல்லாஹ் பொருளை கொடுத்துருக்கிறான், டேய் நீ எல்லாம் பயன்படுத்திக்கோ, 2.5 ஜகாத்து கொடுங்கிறான். புரிஞ்சுக்கலாம்? அவ்வளவுதான் கொடு, மொத்தத்தையும் கொடுத்தாலும் கொடுத்துன்னு ஆக்சுவலு அவனுக்குள்ள பணம் தானே. அம்மாவே நம்ம ஒப்படைச்சிருக்கிறான், நம்மளை சோதிப்பது கொடுத்துருக்கிறான். என்ன சொல்றான்? நீ ஜகாத்தை மட்டும் கொடு, பாக்கியெல்லாம் நீ பயன்படுத்திக்க. திருமறை குர்ஆன் நீங்கள் திறந்து பார்த்தீர்களேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூசா ஒரு விஷயம் சொல்லுவான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். மிம்மா ரஸக்னாஹும் கொடுத்தவற்றிலிருந்து ஒரு பகுதி செலவு, முழுமை செலவு செய்வதில்லை. கொடுத்தவற்றிலிருந்து சிலது நீ என்ன செய், செலவு செய்யணும் இஸ்லாம் சொல்லுது. எனவே எவ்வளவு பேர் அருளாகுங்க, கோடான கோடி ரூபாய் நம்ம கொடுத்துட்டு அதுல 2.5 கொடுங்கிறான். ஏன் பொருள் தான்ப்பா கொடுங்கிறான். கொடுக்காம போனா மறுபடியும் தண்டனை இருக்க தெரியுமா தெரியாதா? எவ்வளவு பெரிய தண்டனை. நான் கொடுத்த செல்வத்தை வச்சு ஏன் படம் நான் பேங்க்ல போட்டிருக்கேங்க, நான் கேஷியர் பணத்தை தரமாட்டேன் சொன்ன அநியாயமா இல்லையா? அக்கிரமா இல்லையா? அக்கிரமம் தானே. அப்ப அல்லாஹ் நமக்கு பொருளாதாரம் கொடுத்து இருக்கிறான். கொடுத்துட்டு முதல்ல இதான் நினைக்கிறது தெரியுமா, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொருளாதாரம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட முதல்ல நீங்க நியமத். அப்ப அல்லாஹ் அந்த நியமத்தை எப்படி பயன்படுத்த சொல்றான், அந்த வகையில் பயன்படுத்துங்க. இதுக்கு செலவு பண்ணு, ஓகே, இதுக்கு செலவு பண்ணாத, செலவு பண்ண மாட்டேன். இப்படி பொருளாதாரத்தை ஈட்டுறேன், இப்படி ஈட்ட மாட்டேன். அப்ப இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன்னாக்கா, எனக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி. ஆதமுடைய சந்ததி சொல்றான், ஏன் சொத்து, ஏன் செல்வம். இப்னு ஆதம் ஹல் மின் மாலிக இல்லாம அகல்த ஃபஅஃனைத அவ் லபிஸ்த ஃபஅபலைத அவ் தஸத்தஃ ஃபஅம்தைத. ஆதமுடைய சந்ததி, ஆதமுடைய மகனே, உன் பொருளை வச்சுட்டு என்ன செய்ய போட? எது நீ உண்டு கழித்தாயோ, உடுத்தி கிழித்தாயோ, அல்ல தர்மம் செய்து சேமித்து வைத்துக் கொண்டாயோ, அதை தவிர அதை வச்சுட்டு என்ன செய்ய போற? ஒன்னும் செய்ய முடியாது. கோடான கோடி ரூபாய்களுக்கு அவன் அதிபதியா இருந்தாலும் உயிர் மூச்சு நின்ற உடனே முடிஞ்சு போச்சு. அவனுக்கு அந்த பொருள் எந்த சம்பந்தமும் இல்லை. நல்லபடிய செலவு செஞ்சிருந்தானாக்கா அது அவனுக்கு என்ன டெபாசிட் ஆகிருக்கும், இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. அப்போ மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு செல்வத்தை கொடுத்துறான் கூட அதை பயன்படுத்த லிமிட் பண்ணிட்டாங்க. ஒரு சட்டி சோறை நான் சமைச்சிட்டு நான் சமைச்சு நானே சாப்பிட முடியுமா? குறிப்பிட்ட சாப்பிட முடியும். 10-15 அறைகள் வச்சு பெரிய பங்களா கட்டுற என்னுடைய வீடு எல்லா இடத்துல இருக்க முடியுமா? ஏதோ ஒரு அறையில தான் இருக்க முடியும். நான் கட்டின வீடு ஏட்ட 2-3 கார் இருக்கு. ஏன் கார் எல்லா காரிலும் பயணிக்க முடியுமா? முடியாது. இந்த கார்ல ஒரு கால், அந்த கார்ல ஒரு காலுக்கு போறாரு, 2 டர்னு கிழிச்சிடுவாரு, அவனுக்கு கிழிஞ்சு போயிடுவாரு. அதானே ஒரு லிமிட் வச்சுட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதுதான் நல்லா புரிகிறது. எனவே பொருளாதாரத்தை தேடக்கூடிய மிருகமாக இல்லாமல் இஸ்லாம் எந்த வழியில் பொருளாதாரத்தை ஈட்ட சொல்லுகிறதோ அந்த வழி ஈட்டணும். ஆனால் அதே சமயத்தில் சகோதரர்களே, பொருளாதாரத்தை ஈட்டுவதன் மூலமாக இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. காரணம் தெரியுமா? பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் இஸ்லாத்துடைய சில பல கடமைகள் நாம் செய்ய முடியும். பொருளாதாரம் தானே ஜகாத் கொடுக்க முடியும். பொருளாதாரம் தான் ஹஜ் செய்ய முடியும். செய்ய முடியாதா? ஹஜ் செய்யணும்னா பொருளாதாரம் தேவையா இல்லையா? செல்வம் தேவையா இல்லையா? அப்ப நிறைய பொருளை ஈட்டுங்க, தப்பே கிடையாது. நிறைய செல்வங்களை ஈட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். ஆனால் ஹலாலான முறையில் இருக்கும். அந்த ஒன்றை மாதிரி ஹலாலான வழியில் பொருளாதாரம் ஈட்டுவதற்கு அனைத்து விதமான முயற்சிகள் மேற்கொள்ளணும். மேற்கொண்டதான் அதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் நாம் பெற முடியும். ஏழை எளிய மக்களும் உதவி செய்ய முடியும், அநாதைகளை ஆதரிக்க முடியும், ஜகாத்தை கொடுக்க முடியும், மற்றபடி நம்முடைய கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ் நிறைவேற்ற முடியும், ஜகாத்து கொடுக்க முடியும். இப்படி பல்வேறு விஷயங்கள். இப்ப பள்ளிவாசல் அல்ல, நிலையான தர்மத்தை உருவாக்க முடியும். பள்ளிவாசல் கட்டுறீங்க, நிலைய தர்மமா இல்லையா? இருக்கு. இப்படி பல்வேறு நலப்பணிகளில் உங்களுடைய பொருளாதார செலவு செஞ்சீங்கன்னாக்கா அது உங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய நன்மையாக சதகத்துல் ஜாரியாக மாறி நிற்கும். எனவே இந்த விஷயத்தை நம்ம கவனம் செலுத்தணும். இந்த உலக வாழ்க்கை என்பது, இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்த எந்த விதமான நியமத்தை இருந்தாலும் சரி, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இஸ்லாம் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த நியமத்தை நாம் பயன்படுத்தணுமையானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்காக ஒன்று செலுத்தணுமையானால் இன்னும் அதிகப்படுத்தி தருவான்.
ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நன்றி மறக்காதீர்கள். அது மட்டுமல்ல, லைன் ஷக்கர்த்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தீர்கள், இன்னமும் உங்களுக்கு அதிகமாக தருவேன் அல்லாஹ் ஒரு வாக்குறுதி தர்றான். எனவே உலகத்தில் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருந்தாலும், கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய நியமத் தான். அந்த நியமத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதற்கான வழிகாட்டுதல் இஸ்லாம் எப்படி நமக்கு தரும் என்பதை தெரிந்து நாம் செஞ்சோன்னா தப்பிச்சோம். இல்லையே மறுமையில் கண்டிப்பாக கடுமையாக கண்டிக்கப்படும். அல்லாஹ் கண்ணை கொடுத்தானா இல்லையா? கொடுத்துருக்குறான். இந்த கண்ணு நீங்க எத்தனை கோடி கொடுத்து வாங்குவீங்க? ஆர்டிஃபிஷியலாக கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லை இல்லை, யாராவது கண் தானம் பண்ண கொண்டு ஃபிக்ஸ் பண்ணலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். அப்படி தானே? அப்போ அல்லாஹ் கண்ணை கொடுத்துருக்கான். காசு பணம் கொடுத்தோமா? இல்லை. இவ்வளோ பெரிய நியமத். இந்த கண்ணுடைய அருமை யாருக்கு தெரியும்? கண் தெரியாத கேட்டு பாருங்க. இவ்வளோ கோடிவான தந்திர எனக்கு கண் பவரை கிடைச்சா போதம்பா. கண்ணு கொடுத்த ரப்புல் ஆலமீன் இது ஒரு மிகப்பெரிய நியமத்தாக குர்ஆன் சொல்லி காட்டான். அலம் நஜ்அல் லஹு ஐனைனி வ லிசானோ வ ஷஃபதைன் வ ஹதைனாஹு நஜ்தைன். நாம் மனிதருக்கு 2 கண்ணை கொடுக்கலையா? ஒரு நாவை கொடுக்கவில்லையா? 2 உதடுகள் கொடுக்கவில்லையா? அல்லாஹ் கேட்குறான், நியமத்தை சொல்லி காட்டான். கிட்னி கொடுக்கலையா? லிவர் கொடுக்கலையா? அதெல்லாம் கேட்கல. நமக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய உள்ள இருக்கு. எல்லாருக்கும் தெரியக்கூடியது என்ன? 2 கண்ணு தெரியுதா இல்லையா? 2 கண்ணை குடிகள் கேட்கிறான். இந்த கண்களை எப்படி பயன்படுத்தணும் என்பதை சொல்றான். கொடுத்த இந்த கண்களால் முதல்ல நம்ம குர்ஆனை பாருங்கிறான் இஸ்லாம். குர்ஆனை பாரு. கொடுத்தா ரப்பு கொடுத்தா இல்லையா? அந்த ரப்புடைய மெசேஜ் என்ன பாரு முதல்ல அந்த கண்ணால. அல்லாஹ்வுடைய நியமத்தானே இது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த நியமத்தை முதல்ல உன்னை படைச்ச ரப்பு கொடுத்த அந்த நியமத்தை கொடுத்த ரப்புடைய வேதத்தை மெசேஜை பாருங்களாம். பார்க்காம பண்ண நடக்க தெரியுமா? அல்லாஹ் தனதுக்கான தண்டனை குர்ஆன் சொல்லி காட்டுறான். வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபைன லஹு மஈஷத்தன் தன்கா வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா. யார் என்னுடைய இந்த வேதத்தை, குர்ஆனை, வழிகாட்டுதலை, என்னுடைய இந்த மெசேஜை புறக்கணிக்கிறாரோ அவங்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை தருவோம், உலகத்திலே கபர்லையும். அதோடு முடியாது, வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, மறுமை நாளில் அவரை நாம் குருடனாக எழுப்புவோம் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இப்போ மனுஷன் கேட்பான், யா ரப்பி லிம ஹஷர்தனி அமா வகது குன்து பஸீரா. யா அல்லாஹ், நான் உலகத்தை வாழும்போது நல்ல கண் பார்வையுடையவனாக இருந்தேன், நல்ல விஷயோட தான் இருந்தேன், கண்ணில் எந்த குறையும் கிடையாது, நல்ல பார்வையுடையவனாக இருந்தேன், ஏன் என்ன குருடா இருப்புன்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், கஸாலிக் அதத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா. ஆமா, என்னுடைய வசனங்கள் ஆயாத் வசனங்கள் வந்துச்சு, அதை நீ பார்க்கல. என்னுடைய மெசேஜை பார்க்காத அந்த கண்கள் இருந்தால் என்ன, அழிஞ்சால் என்ன? எவ்வளவு தண்டனை பாருங்க. அப்ப அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்தை எதற்கு நாம் பார்க்கத்தானே செய்யறோம். எதை பார்க்க வேண்டும் அது பார்க்கணும், எதை கேட்கணும் அது கேட்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாசிகளை பற்றி ஒரு விஷயம் சொல்லும் பொழுது, வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸி லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா. நாம் நரகத்திற்கு ஏராளமான ஜின்களையும் மனிதர்களும் படைச்சிருக்கிறோம். அவங்க பண்பு என்ன தெரியுமா? கண்கள் இருக்கும், பார்க்க மாட்டாங்க, காதுகள் இருக்கும், கேட்க மாட்டாங்க, உள்ளம் இருக்கும், சிந்திக்க மாட்டாங்க. எதை பார்க்கணும் பார்க்க மாட்டாங்க, எதை கேட்கணும் கேட்க மாட்டாங்க, எதை சிந்திக்கணும் சிந்திக்க மாட்டாங்க. உலாய்க்க கல்அன்ஆம், அவர்கள் கால்நடை போன்றவர்கள். பல்ஹும் அவர்கள் இல்லை, கால்நடைகளை கேடு கெட்டவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டான். எனவே அன்பிற்கான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை ரொம்ப நம்ம கவனமா நம்ம செய்யணும், நகரணும். நம்ம கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிஷமும், நம்ம கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சல்லியும், நம்ம கொடுக்கப்பட்ட ஆயுளும், நம்ம கொடுக்கப்பட்ட ஆரோக்கியமும், நம்ம கொடுத்திருக்கிற அறிவு பலமும் எல்லாமே அல்லாஹ் கொடுக்கப்பட்ட நியமத். அந்த நியமத்தை முறையாக பயன்படுத்த சோதனைக்காக கொடுத்திருக்கிறான். எனவே அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் பயன்படுத்தணுமையானால் கண்டிப்பாக இந்த உலகத்தை நாம் வெற்றி பெறுவோம், மறுமையும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு உரித்தாக ஆகிவிடுவோம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மை மறுமை இரண்டிலும் அவருடைய நியமத்துகளை பெற்று நன்மக்களாக வாழ்ந்து சொர்க்கம் செல்லக்கூடிய நல்லதொரு நிலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய முதற்கட்ட உரையை நிறைவு செய்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலவாத்துல்லாஹி வஸ்ஸலாமுஹு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் நபீனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பிற்குரித்தானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாமே சோதனைத்து சொன்னோம். ஆனால் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறைப்பெல்லாம் சொல்லும்பொழுது இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய குழந்தை செல்வங்களோ உங்களுடைய பொருட்செல்வமோ ஒரு சோதனையான பொருள் தாங்க. சோதிப்பதற்காக குழந்தைகளை இப்படி வளர்க்கிறோம், அவங்களுக்கு உரிய முறையில் மார்க்கத்தினுடைய விஷயங்களை சொல்லி படைத்த ரப்பை அறிமுகப்படுத்தி வளர்க்கிறோமா என்பது ஒரு சோதனை தான். ரெண்டாவது, பொருளாதாரம் மிகப்பெரிய சோதனை. ஏன்னா பொருளாதாரத்தின் நெருக்கடி ஏற்படும் போது மனிதன் தவறான வழியை போய் சம்பாதிக்கலாம்னு எண்ணெல்லாம் தோணும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரம் என்பது அது ஹலாலா ஹராமா என்று பிரித்து பார்க்க கஷ்டமாக போயிடுச்சு. அப்படிதானே இருக்கு. ஆன்லைன் பிஸ்னஸ் கூடுமா, இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே இது கூடுமா, ஷேர் மார்க்கெட் கூடுமா என்பதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கா இல்லையா? அதில் வியாபாரத்தினுடைய இதே முறையே மாறி போய் நிற்குது. ஒரு காலத்தில் பொருளை கொடுப்பாங்க, பணத்தை கையில் வாங்குவாங்க. இப்படி எப்படி பொருள் கைக்கே வரமாட்டேங்குது, பிஸ்னஸ் போயிட்டே இருக்கா? முதல்ல ஒரு பொருளை கையகப்படுத்த விற்கக்கூடாதுன்னு இஸ்லாம் ஒரு சட்டம் சொல்லுது. அந்த நான் வியாபார செக்ஷனுக்கு வரல. நான் இப்படி ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹலால் ஹராம் எதுன்னு தெளிவாக தெரியாமல் நான் வாழக்கூடிய சூழலை வாழ்ந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கிற விஷயத்தில் இந்த பொருளாதாரம் என்பது கண்டிப்பாக மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய மறுமையில் இருக்கும். எனவே இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மறுமையில் நமக்கு பலன் தர வேண்டுமானால் அதற்கு இந்த பொருளாதாரத்தை நீங்கள் இந்த உலகத்தில் பயன்படுத்தி ஆகணும். குறிப்பாக சில தீமைகளை ஒழிப்பதற்காக நீங்கள் பொருளாதாரத்தை பயன்படுத்தி ஆகணுங்க. தீமைகளை ஒழிக்கிறனாக்க சில பொருளாதாரத்தை பயன்படுத்தணும். அறியாமையை நீங்கள் அழிக்க வேண்டுமானால் பொருளாதாரத்தை பயன்படுத்தி நீங்கள் கல்வி நிறுவனம் உருவாக்கணும் இல்லையா? அதே போல மக்கள் ஏழ்மையில தவறான விஷயங்களை போய் ஈடுபடுவாங்க. ஏழ்மை வந்துட்டால தவறான விஷயங்களை போய் ஈடுபடுவாங்க. திருடலாம், கொலை பண்ணலாம். பொருளாதாரத்தில் எல்லாமே நடக்குது. பொருளாதாரத்தை முன்வைத்துத்தான் கொலை, கொள்ளை எல்லாமே, விபச்சாரம் உட்பட எல்லாமே இதை வச்சுதான் நடந்துட்டு இருக்கு. எனவே இந்த தீமைகள் அகற்ற வேண்டுமானால் நம்முடைய பொருளாதாரத்தை முறையாக பயன்படுத்தி அந்த தீமைகள் மக்களை தடுத்து நிறுத்தணும். இது பொருளாதார வசதி உள்ளவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வட்டி இல்லாமல் தொழில் செய்ய முடியுமா என்ற சவால். எங்க போனாலும் வட்டி, அப்படிதானே? ஒரு சாதாரண கார் வாங்க போனாலும் டைரக்டா ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா உடனே ஐடி அது இதுன்னு வருது. உடனே செய்யறாங்க, என்ன செய்வான்? ஒரு லோன் போடணும், போட்டதுக்கு வட்டி கட்டணும். அப்பதான் அவன் என்ன செய்வான்? தப்பிக்க முடியுங்கிற அளவு போச்சு. இப்படி வட்டியில கொண்டு நம்ம சிக்க வச்சுட்டாங்க, வேற வழி இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல முடிஞ்ச அளவு தீமைகள் அகற்றுவதற்காக நம்மால் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். அதுக்கு தான் நம்முடைய ஜன்மியாவில் எல்லா நிலைய பள்ளிவாசல்களையும் பைத்துல் மால் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கா இல்லை பைத்துல் மால்? பைத்துல் மால் நோக்கம் என்ன? கந்து வீட்டில் மக்கள் போய் மாற்றி முழிக்கிறாங்க. நம்ம சில ஊர்களில் பார்க்குறோம், பைக்கில் வர்றாங்க, சீட்டு கொடுக்குறாங்க, ஏதோ நோட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே நடக்குதான் தெரியலாது, இங்கே நடக்குதா? அப்போ சின்ன இங்கே பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. சின்ன சின்ன அளவுக்கு உங்களுக்கு கடன், வட்டி இல்லா கடனை கொடுத்து நீங்கள் வாங்குங்க, தப்பே கிடையாது. எனவே பொருளாதார வசதி உள்ளவர்கள் அவருடைய பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை கொடுத்து அந்த பைத்துல் மாலை வலுப்படுத்துங்க. அதன் மூலமாக மக்களை வட்டியினுடைய கொடுமையிலிருந்து, வட்டியினுடைய பாவத்திலிருந்து அவங்க மீட்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ரஆ முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி ஃபஇன் லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி ஃபஇன் லம் யஸ்ததி பிகல்பிஹி. மார்க்கத்துக்கு முரணாக செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருவன் கண்ணுற்றால் என்ன செய்யணும்? பை ஃபோர்ஸை தடுத்து நிறுத்தணும். இப்போ நான் வட்டியை தடுத்து நிறுத்த முடியுமா? அரசாங்கமே அதுக்கு என்ன செய்யுது? வழி கொடுக்குது. அதிலும் குறிப்பாக இந்த கந்து வட்டி கொடுக்க ரவுடிசமே பண்ணுவாங்க. சில வீடுகளில் வட்டி அதை வாங்கும்போது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரொம்ப அநாகரிகமாக இருக்கும். கொலை மிரட்டல் உட்பட, ஆட்கடத்தல் உட்பட சில ஊரில் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது. இதில் வட்டி மக்கள் என்ன செய்வாங்க? பசியின் காரணமாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அந்த மாதிரி வட்டியில் போய் சிக்கிறாங்க. ஒரு சில ஊர்களில் பார்த்த சகோதரர்களே, ஒரு ஏழை குடும்பம் மருத்துவ வசதி கொண்ட கிடையாது அவங்களுக்கு. அவங்க என்ன செய்யறாங்க?
காதில் கிடக்கிற கம்மலை கொண்டு போய் வட்டி கடையில் வட்டி வச்சுட்டு அதை வச்சு என்ன செய்கிறாங்க, மருந்து வாங்குறாங்கன்னா ஆடம்பரமான செலவு செய்யக்கூடியவர்கள். அது வீட்டுடைய ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னால பல ஆயிரக்கணக்கான ரூபாய்க்குள்ள ஸ்க்ரீனாக இருக்கும். இதுதானே இருக்கா? இல்லை யோசனை பண்ணி பாருங்கள். மறுமை எல்லாம் இங்கே கேள்வி கேட்பானா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஆயிஷா ஃபாத்திமா ரங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு திரை தொங்குது. ரசூலுல்லாஹ் அப்படியே திரும்பி போயிடுறாங்க. வந்த வீட்டுக்குள்ளே வரல, திரும்பி போயிடுறாங்க. ஃபாத்திமா ரல் அவர்கள் தன்னுடைய தந்தையிடம் கேட்குறாங்க, ஏன் வாப்பா வீட்டுக்குள்ளே வராமல் போயிட்டீங்கன்னாக்கா, இந்த துணிக்கு தேவையுள்ளவங்க வெளியே இருக்கிறாங்க, முதல்ல அது கேட்டு அங்கே கொடுங்கிறாங்க. நாம் சொகசான வீட்டில் இருப்போம், பக்கத்தில் ஏழைகள் குடிசையில் இருப்பாங்க, அதில் தகர்ச்சி போட்டிருப்பாங்க, ஒழுகும் மழை காலங்களில். அவர் வாழ்ந்து இருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கா சாப்பிட்ற ரசூலுல்லாஹ் எந்த அளவு சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள் உணவு சமைக்கும் போது நல்ல ஒரு மாமிசத்தை ஏதோ நல்ல உணவு சமைச்சிங்கன்னாக்கா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன கருத்தில் வச்சு கொஞ்சம் அதிகமான தண்ணி ஊற்றி இன்னைக்கு சமைச்சு அவங்களுக்கும் கொடுங்க. இஸ்லாம் இவ்வளோ மனிதநேயம் பாருங்க. இஸ்லாம் வளர்ந்தது மனிதநேயத்தால், இஸ்லாம் வளர்ந்தது சமூக சேவையால் தானே புரிஞ்சுக்கிடுங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் அறிமுகப்படுத்தும் பொழுது, செயல்படுத்தும் போது நாம் சொல்லி பிரச்சனை பண்ணி கூப்பிட அவசியமே கிடையாதுங்க. நம்முடைய செயல்பாடுகளே மற்ற மக்களுடைய உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு தான். இந்தியாவில் இஸ்லாம் கூட இருந்துச்சு, வந்து என்ன பயன் போட்டாங்க, மேடை போட்டு பயன் பண்ண இல்லை. வியாபாரிகள் வந்தாங்க, முஸ்லீம் இல்லாத வியாபாரிகள், பிறகு அந்த அரபு வியாபாரிகள் முஸ்லீம்களாக மாறி வர்றாங்க. அவங்களுடைய வியாபாரத்தில் கண்டது நேர்மை அதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இதுதான் ஹிஸ்டரி. வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அல்ல. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் வட்டி என்பது வேரூன்றி போய் நிற்கிறது. மக்கள் அறியாமையின் காரணமாக இந்த வட்டியில் விழுந்துட்டு ரொம்ப அவசரப்படுறாங்க. எனவே அவர்களை காப்பாற்றுவதற்காக சில இடங்கள் என்ன செய்கிறாங்க, பைத்துல் மால்னு ஒரு இந்த பள்ளியத்தில் இருக்க நினைக்கிறேன், இருக்கா இல்லையா? இங்கேயும் இருக்கு. எனவே இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள், செல்வந்தர்கள் இந்த பைத்துல் மால் வலுப்படுத்தி ஏழை எளிய மக்களை வட்டியிலிருந்து காப்பாற்றி வட்டி இல்லா கடன் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள். ஆனால் கண்டிப்பாக இது அல்லாஹுடைய விருப்பத்திற்கு உரித்தான செயலாக கருதப்படும். அல்லாஹுடைய விருப்பத்திற்கு உரித்தான ஒரு செயலை செய்யும் போது அல்லாஹ் தஆலா நமக்கு கண்டிப்பாக அதில் பரக்கத் தருவான், மறுமையில் வெற்றியும் தரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் எந்த சோதனை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறானோ அந்த சோதனை என்னன்னு தெரிந்து கொண்டு அதை தெளிவாக விளங்கி கொண்டு அந்த சோதனையிலிருந்து நாம் கடந்து வெற்றி பெற்ற மக்களாக, மறுமையில் அல்லாஹ் சந்திக்கக்கூடிய மக்களாக இருந்து சொர்க்கத்தை பெற்று அதுதான் உண்மையான வெற்றின்னு கூட இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் திருமறை சொல்லி காட்டுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்ஹிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். வெற்றி என்பது தெரியுமா? +2ல் 498 வாங்கினா அது பெரிய வெற்றி இல்லை தானே. வெற்றி பண்ணுறீங்க எல்லா பள்ளிக்கூடம் போட்டே ஃபோட்டோலாம் போட்டு மக்களை கவர்றது. ஏன் பள்ளிக்கூடத்தில் எத்தனை % வாங்கியிருக்கா இருப்பது, இதெல்லாம் தற்காலிகமான வெற்றி தான், நிரந்தரமான வெற்றி இல்லை. அல்லாஹ் சொல்வது நிரந்தரமான வெற்றி தெரியுமா? நரகத்திலிருந்து விடுபடணும், சொர்க்கத்துக்கு போகணும். அது எப்படி கிடைக்கும்? அதற்கான ஆன்சர் அல்லாஹ் குர்ஆனிலே தர்றான். வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறானோ அவன் என்ன செஞ்சான்? மகத்தான், சாதாரண வெற்றி அல்ல, மகத்தான வெற்றி அடைந்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமுக்கு சொல்கிறதோ அந்த அடிப்பில் வாழ்ந்துமையானால் கண்டிப்பாக வெற்றி பெற்ற வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்று அல்லாஹ்வுடைய அருளை பெற்று வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ் யஅமுருக்கும் பில்-அத்லி வல்-இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். கூமு இலஸ் ஸலாத்.